சிக்கன் மசாலா, இதை சிக்கன் ஊறுக்கானும் சொல்லலாம். இதை ஒரு 10 to 15 days வரை ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் சிக்கனை எப்படி 15 days வரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுன்றதுக்கான ட்ரிக்கையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு 200 grams ஆஃப் சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வீடியோவில் காட்டியிருக்க மசாலாவெல்லாம் போட்டு ஒரு 15 minutes மேரினேட் ஆக வச்சுக்கோங்க. இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 5-6 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 teaspoon அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/4 teaspoon அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 teaspoon அளவுக்கு கடுகு, 2 ஏலக்காய், ஒரு 1/4 teaspoon அளவுக்கு வெந்தயத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அரோமா வர ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே பேனில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கனில் எதுவுமே ஆட் பண்ணல. மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் பண்ணுறதுக்கான ட்ரிக்குன்னு சொன்னல அது இதுதான். இப்படி பண்ணுறதுனால சிக்கனில் இருக்க ஸ்டார்ச்சு, வாட்டர் கண்டென்ட்லாம் வெளில வந்து சிக்கனே நல்லா உறிஞ்சு எடுத்துரும். ஸோ சிக்கன் ரொம்ப நாளுக்கு வீணாகாமல் இருக்கும். அந்த ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த சிக்கனை இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஸ்டெப்பை கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறனால தான் அந்த ஸ்டெப்பை நடுவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப எஃபெக்டிவான ஸ்டெப்பு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிக்கன் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். இப்போது அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்க பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பையும் ஆட் பண்ணி ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா ஒரு 5-10 நிமிஷம் வரை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஃபைனல் டச்சுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. தென் தேவைப்பட்டால் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் மசாலா இல்லைனா சிக்கன் பிக்கிள்னு கூட சொல்லலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 10 to 15 days வரை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாய் பாய்.